மாமலரை கண்டு திருந்தலைந்து பாடுவதே நீங்காரம் கொண்டு பூங்கொடியே நீ சொல்லுவாய், பூங்கொடியே நீ சொல்லுவாய். வீணையின்பநாதம் எழுந்திடும் வினோதம் விரலாடும் விதம் போலவே காத்தினிலே செந்தல் காத்தினிலே காத்தினிலே தல தலக்கும் பூங்கொடியே கேளாய் உண்மை இதுதான் என்னவோ புதுமை இதுதான் என்னவோ. நிலவும் வானில் வெண்மதியை கண்டு ஏனலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு வெண்பாத்தே நீ சொல்லுவாய், வெண்பாத்தே நீ சொல்லுவாய். பேசிய பின்னாலே காதலெங்கும் அறியாமல் வாழ்வதும் ஏன் தலைமொழியே நீ சொல்லுவாய், தலைமொழியே நீ சொல்லுவாய். கொண்டு வளர்த்தேனே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். அம்மா அருணா, நான் என்னம்மா தவறு செய்தேன்? எதுலம்மா குறை வச்சு? மாமா, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா அநேகமா அருணா கிடைப்பான். போலீஸா? வேண்டாம்ப்பா, அது நம்ம குடும்பத்துக்கே கேவலம். ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். இல்லாத கதைகள் எல்லாம் கட்டி அருணாவுக்கு களங்கை ஏற்படுத்திடுவாங்க. நம்ம கௌரவமே பாழடைஞ்சிடும். மாமா சொல்றது ஒரு வகையில நியாயமாத்தான் தம்பி படுது. மாமா, அவளை கூட்டி வராம நான் இந்த வீட்டு வழி வரப்போறதில்லை. இதெல்லாம் இருக்கு. இது பற்றி அது என்னது? பரிசு. என்ன பரிசு? காதல் பரிசு. அப்ப காண்பிக்க மாட்டீங்களா? ஓஹோ,
பொறுமை பொறுமை. நல்லா இருக்குதே. என்ன விலை? 20 ரூபாய். அம்மாடியோ, இது அதை விட நல்லா இருக்கு. இது என்ன விலை? 2 அம்மாடியும். ஆமா, இதெல்லாம் ஏதுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா அருணா, இனிமே நமக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. காரியாலயத்துல வேலை, கச்சிதமான சம்பளம். மற்றவர்களை போல நாமும் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அருணா, கொஞ்சம் திரும்ப. இத என் கையால உன் தலையில சூட்டணும். யாராவது பார்த்தா காதலர்கள்னா இப்படி இல்ல இருக்கணும்னு பொறாமைப்படுவாங்க. திரும்ப. அருணா, இன்னைக்கு நாம ஒரு நாடகத்துக்கு போலாமா? என்ன நாடகம்? சாகுந்தலம். துஷ்யந்தனை போல நீங்களும் என்னை மறந்துட மாட்டீங்களே. அவ்வளவு அவநம்பிக்கையா? ஆஹா. ஏ பலூன், ஒரு பலூன் கொடு. இதே கொடு. சீக்கிரம் சில்லறை கொடு. அப்பா கார்ல இருக்காரு, வா. ஏன்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூங்க ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம். மாமா, வந்தியா கண்ணு? என்னை விட்டு பிரிய உனக்கு எப்படிமா மனசு வந்தது? நீ விட்டு விட்டு போகலாமாமா? இனிமே போக மாட்டேன், சத்தியமா போக மாட்டேன். சரிம்மா, போய் உடையெல்லாம் மாத்திக்கிட்டு முதல்ல சாப்பிடுறாங்க. போமா. கந்தையா, குழந்தைய கூட்டிட்டு போ. ஆமா, வா. கந்தையா, அருணா சாப்பிட்டு தூங்குட்டானா? ஆமாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஒண்ணும் சொல்லலைங்க. கந்தையா, நாளைக்கு காலையில வக்கீல் சார் வீட்டுக்கு போய் சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்களை ரெஜிஸ்டர் பண்ணி உடனே அனுப்பணும். சரி ஐயா. கந்தையா, அருணாவை உன் பொறுப்புல ஒப்படைக்கிறேன். கந்தையா,
ஆமா கந்தையா, அதோட ஒரு முக்கியமான விஷயம், அருணாவோட பிறப்பு வளர்ப்பு பற்றி கடைசி வரைக்கும் நீ அவகிட்ட சொல்லக்கூடாது. இன்னைக்கு எஜமா குட் மார்னிங் டாக்டர். இந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் பிரஜை வரலையே. ஒரே ஒரு தடவை வந்தது. உன் பேரை நான் கேட்டேன். என் பேர் எனக்கே தெரியலன்னு கத்திக்கிட்டே மயங்க விழுந்துட்டாரு. அப்படியா? கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோ. நான் நினைச்சபடிதான் நடந்திருக்கணும். என்னது டாக்டர்? அவன் மூளையிலே பலமான அதிர்ச்சி ஏற்பட்டதனால் அவன் ஞாபக சக்தியை இழந்திருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். அவனுக்கு பிரஜை வந்தா கூட அவன் இறந்த காலம் அவனுக்கு நினைவு இருக்காது. அதற்கு என்ன செய்யறது டாக்டர்? மேஜர் ஆபரேஷன் பண்ணா குணமாகலாம், ஆனால் அது அபாயம். முதல்ல காயம் ஆறட்டும், பிறகு ஆலோசனை செய்யலாம். வக்கீல் சாரா, வாங்க சார். என்ன சமாச்சாரம்? ஒரு முக்கியமான விஷயமா நான் மிஸ் அருணாவை பார்க்கணும். அருணாவையா? உட்காருங்க. அருணா, வக்கீல் சார் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். உங்க தகப்பனார் இறக்கும் திருவாயில இந்த உயிரை எழுதினாரு. இது உங்ககிட்ட நேர்ல கொடுக்கலான்னு வரேன். அம்மா, அப்பா இதுல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? என்ன? பூரா சொத்து உன் பேரை எழுதி வச்சிருக்காரம்மா. ஆமா அருணா, நான் தான் இந்த ஏற்பாட்டுக்கு. இந்த சொத்துல ஒரு காரணாவை கூட நான் விரும்பல. நீ சந்தோஷமா வாழணும், உனக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாதுன்னு நான் தான் மாமாவை கட்டாயப்படுத்தி இப்படி உயிர் எழுத சொன்னேன். கந்தையா, அம்மா, டிரைவரை கார் எடுக்க சொல்லு. டிரைவர் எதுக்கு? நானே வரேனே. வேண்டாம், மறுபடியும் நான் ஓடிட மாட்டேன். அதுக்கு இல்ல, நீ தனியா போனா. சுகுமார், காவல் சட்டத்திட்டம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சுதந்திரமா இருக்கணும். தயவு செய்து என் விஷயத்துல யாரும் குறிக்கிட வேண்டாம். அருணா, உன் தந்தை இறந்ததை நீ அவருக்கு சீக்கிரத்துல மறந்துடலாம். ஆனா ஊரார் என்ன மறக்கல. ஆமாம்மா, இப்போ நீ வெளியே போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. இந்த பேஷண்ட்டை காணுமே. யோ, ஆமா, 10 15 எவ்வளவுயா? 10 15 25. 25. நல்லா கணக்க கூட்டி பார்த்து சொல்லையா. 30 25. பாத்தீங்களா, நான் ரூபா 30ங்கிறேன், அவர் 25ங்கிறார். ரூபா 30, ரூபா 25, 30ங்கிறேன், 25ங்கிறேன், 30ங்கிறேன், 25, 30, 25, 25, 25. யோ இல்லையா, அப்ப ரூபா 30 இல்லங்கிற? கிடையவே கிடையாது, 25 தான். சரி, என் கணக்கே தப்பா இருக்கட்டும். அந்த 25 ரூபாயாவது கொடு. என்னது, 25 ரூபாய கொடுக்கலாம்? ஏன் இப்ப அதையும் நான் போட பாக்குறியா? மரியாதையா பணத்தை கீழே வச்சுட்டு மறு வேலையை பாரு.
ஐயா கேளுங்க ஐயா நியாயத்தை. ஏய்யா நீதானே 25 ரூபாய்னு ஒத்துக்கிட்ட, அது ஒழுங்கா மாசம் 3 ஆச்சுங்க. கேட்கிறேன் 25 தாண்டி சாதிக்கிறான். இப்ப நான் அதுவே இல்லைங்க. ஆனா பாதி எவ்வளவு வச்சிருக்க? சும்மா சொல்லப்பா. 20 ரூபா இருக்கு. சரி இந்தப்பா, இந்த பணத்தை வாங்கிக்க, மிச்சம் அப்புறம் கொடுத்துருவாரு. கொடுப்பா அந்த பணத்தை. இவன் யாரோ தாங்க முடியாது. இந்த பணத்தை இது கேப்பா தகராறு பண்ணிட்டீங்க. அடிச்சு 10 ரூபாய் வாங்கி விட்டு அடிச்சு கொள்ள பாக்குறானுங்கள. 5 ரூபாய் பாக்கி நில்லுடா. யாரு வாடா இங்க. என்னையா ஒன்னட்டாண்டா வாடா. ஏன் 20 15 எவ்வளவு? 20 15 எவ்வளவுடா? ஏன் சும்மா சொல்லு வாத்தியார. விடியா பிராடா பண்ற பல்லகெல்லாம் கலட்டி கையில கொடுத்துருவேன். அயோக்கிய படம். எறா பணத்தை எறா. விடுறா பணத்தை. அங்கே விடு. ஓடுறா ஒரு கும்பிடு. ஓடுறா திரும்பி பார்க்காம. ஐயா இவ்வளவு பெரிய பட்டணத்துல நீங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன?
பொண்ணு, முதல்ல உங்க எல்லாருக்கும் நாங்க 2 வணக்கத்தை போட்டுக்கிறோம். இங்க நடக்கக்கூடிய வித்தைங்களை கண்ணால கேட்டு காதால பார்த்து, தப்பு ஏன் உணர்ற? உணராத. கண்ணால பார்த்து காதால கேட்டு ரசிக்கிறதா இருந்தா நீங்களாம் சத்தம் இல்லாம உட்காருங்கய்யா, உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அம்மா உட்காருமா. ஓ ஆம்பளையோ, இந்த துணியை நல்லா போட்டுக்கோ. உட்காருமா, உட்காரு. உட்காருங்கய்யா, உட்காருங்கய்யா, உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கய்யா. அட ஒன்னதாயா? ஓ ஐயா, அட இல்லன்னா பின்னால போய் நின்று வேடிக்கை பாருயா. அட நீங்களாவது சொல்லுங்கய்யா, நீங்களாவது சொல்லுங்கய்யா. உட்காருயா, இல்லன்னா பின்னால போயா. உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் கீழே உட்காருங்க. உட்கார்ந்தாச்சா? எங்க பலமா ஒரு முறை கையை தட்டுவோம். கனவான்களே, இந்த நெருப்பு இருக்கிற நெருப்பு, இந்த நெருப்பால வீடு எரியறத பார்த்திருக்கலாம், அடுப்பு எரியறத பார்த்திருக்கலாம், வீடு எரியறத பார்த்திருக்கலாம். ஆனா இந்த நெருப்புல பாய்ந்து போறதை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் ஒழிச்சா வயசுக்காகத்தான். யாரையோ யாரையா தூங்கி விடுதா? எழுந்திருக்காங்க, உட்காரு. ஐயா வண்டிக்காரர் வண்டியை ஓரமான இருக்கு, ரோட்ல நிறுத்தினாரு. போலீஸ்காரங்க வந்தா எந்த பிராணம் வாங்கிடுவாங்க. இது பிரயோஜனம் இல்ல. பின்ன என்ன செய்யணும்? இந்த கம்பி மேல நல்லா. இந்த கம்பி மேல? இந்த கம்பி மேல. இது மேலையா? ஆமா. மேல இருந்து கீழே விழுந்தா அள்ளியில கூடையில போடணும். செய்வியா? இத ஒரு பொம்பளை செஞ்சுட்டா கையை தட்டுவேன். வச்சுப்போ. அம்மாங்களா ஐயாங்களா எல்லாருங்க பாருங்க, இந்த கம்பி மேலே ஒரு பொண்ணு நடக்க போறா. பாருங்க 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 பாருங்க. ஜாக்கிரதையா மேலே போமா, ஜாக்கிரதையா மேலே போ. உசரை அடமான வச்சு செய்யக்கூடிய வித்தைய பாருங்க பாருங்க. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அவர் அம்மா கடவுள் மாதிரி வந்து உன்னை காப்பாத்தின. நீ எங்க போற?
ஆஹா, என் அருமையான தாயிட்டே, அற்புதமான தாயிட்டே. ஆஹா, நீ எப்படியாவது அந்த ரூபா மனசை மாத்தி அவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டே, உனக்கு நான் 100 தேங்காய் போட்டேன். யோ, யார் யானே? என்ன ஆறு யானே? யோ, பகையாதையா பகையாதையா? அடே, ஓஹோ, நீ அந்த ஆளா? ரூபா மேலேந்து விழும்போது காப்பாத்துனே அந்த மனுஷனா நீ? சம்பா, சம்பா, அவர் வந்திருக்காரு. அவர் என்ன? அவர்தான். யாரு? போடி. அப்பா, அப்பா, அவர் வந்திருக்காருப்பா. யாரு? வந்து பாருங்களேன். வாடி. ஆமாம்மா, அவரேதான். என்ன எல்லாரும் புது மிருகத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அன்னைக்கு நீங்க என் குழந்தைய காப்பாத்தல ஒண்ணும் ஆயிருக்காது. அத்தனை கூட்டமும் ஐயோ பாவம்னு அனுதாபத்தை ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கிளம்பி இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்க தம்பி? யாதும் ஊரே யாவரும் கேளி. எங்கயாவது வேலை பாக்குறீங்களா? அப்போ சாப்பாடு? 84 கோடி ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கிறாரே கடவுள். அந்த ஜீவராசியில நானும் ஒண்ணு. கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். ரொம்ப நன்றி. ரொம்பவும் ஆச்சரியமான பிள்ளையா இருக்கு. ஆமா, பாவம், ரொம்ப நல்லவர். ஓஹோ, அப்படியா? ஆஹா, மோசம் போயிடும் போல இருக்குதே. உன்னால் ஏற்பட்டிருக்கும் இன்பத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, என்னை தேடி ஒரு தங்க பதுமை வரும். அந்த பதுமை என் இடத்தை மட்டுமின்றி இதயத்தையே கவர்ந்துவிடும் என்று நான் எண்ணியதே இல்லை. பார்த்து வாங்குறது இல்ல? பார்த்துதான் வாங்கினேன். எங்க என் முகத்தையா? ஆமா. இல்ல இல்ல, இத உங்களுக்காகத்தான் பறிக்க நினைச்சேன். எனக்காகவா? ஆமா, நீங்க களைச்சு போய் ரொம்ப பசியோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க. ரூபா, இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இவ்வளவு அன்பா பழகினது கிடையாது. இது என் கடமை. அன்னைக்கு நீங்க இல்லைன்னா நான் செத்திருக்க வேண்டியது. நீங்க எனக்கு உயிர் கொடுத்தீங்க. தெய்வம் போல வந்து என்ன காப்பாற்றீங்க. ஆமா. நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியா காட்சி அளிக்கணும்? எதுலையாவது ஒரு உண்மை வேணும். இதுக்கு ஒரு 15 ரூபா ரெண்டும். இதெல்லாம் மாயம் மோதிரான்னா பணத்தை கொடுத்தவொடனே அவனவனும் மாயமா போயிட்டான். இது ஒரு தாய் மைய அடைச்சு கொடுக்குறேன்னு பொய்ய அடைச்சு கொடுத்துட்டான். இந்த பைய வச்சுக்க உன்னை கைய பிடிச்சு விழுப்பான் ஒரு கழுவை. திருட்டு பயலுக்கெல்லாம் பைய பிடிச்சு விழுக்கிறாங்க. 20 ரூபா. இது என்னன்னா 7 தான். இது என்ன இது வேறுதான். இது வேறு இது வேறு. சுவாமி நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு? நேரா இமாலயத்துல இருந்து வர்றேன்னா நேர்த்தி பாக்குறேன். சத்திரத்தை மட்டுக்கு ஒரே சண்டை. பஞ்சபட்டாளத்தையே கூட்டிட்டு வந்திருக்கிறான். அகப்படுற பயன்லாம் சுத்த அயோக்கியனா இருக்கிறான தவிர ஒரு யோக்கியம் யார் மூச்சு? ஓ அது வா துண்டா உட்கார்.
என்னடா அது புடவாய் என்ன இது? மண்ணாங்கட்டி என்ன அதையும் வரவழைச்சு பார்த்தேன்னு ஒருவேளை ரூபா ரூபா எங்க ரூபாய் அதை பார்த்து மணினாலும் வாங்கலாம் பாரு. என்ன தேடுற ஏதாவது கொண்டாந்துருக்கியா கொண்டா சொல்றேன் ஒரு கை பார்க்கல கொண்டா அது காய்த்தானாலும் சரி ஆனாலும் சரி அது என்ன ஆனாலும் சரி மாற மோத துண்டு மையில மயங்காதவர் காயத்துல மயங்காதவர் மாய மோகனத்துல மயங்காதவன் ஓ அழகை பார்த்துதான் வாங்க போறாளா கை துண்டு அண்ணே நீ என்ன ஆனாலும் பார்த்துக்கிட்டே இரு சரியான ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு என்ன இது அண்ணே மந்திரவாதியை கூப்பிட்டு அவன் வசியப்படுத்தல அப்புறம் என்ன கேடு கேட்கிறேன்னு நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா வச்சுக்க அட சும்மா வச்சுக்கண்ணே இந்த சம்பா சும்மா இருப்பாள நம்ம கிடக்கான பிசாசு அட அதுக்கு இல்லண்ணே அவன் வந்து அனாவசியமா ஏய் அவளை பத்தி இனிமே ஏதாவது பேசுனேன் ஒன்ன துண்டாக்கி விடுவேன் உனக்கு முறை பொண்ணாச்சேன்னு சொல்ல வந்தேன் மொகர பொண்ணு அவன் மூஞ்சியும் மொகர கட்டை குட்டி சாத்தா மாதிரி எதுக்கு வந்து நின்னா அவ பேரை சொல்லி என்ன பயமுறுத்தாதடா நான் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்டா இருங்க என்ன துண்டா எடுக்கிற இல்லையா கைய காட்டு இல்லண்ணே துண்டு எடுத்து தொலைச்சிருவன் தொலைச்சு நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காருன்னு யாரு சாமியாரு வந்திருக்காரு மனப்பல ஏங்க ஏங்க நம்ம ஊருக்கு சாமியார் வந்திருக்காரு ஏன்னு சாமியார் வந்திருக்காருன்னு என்கிட்ட சொல்லலாமா ஏன்னு ஊட்டி வீட்டுல வந்திருக்கணும் ஊட்டி வீட்டுல வந்திருக்கணும் சரிங்க ஓஹோ காசு வேணுமா இந்த ஒரணா வச்சுக்கோ ரெண்டனா வச்சுக்கோ என்ன இந்த பக்கம் போவாங்களா சம்பா இருந்தாலும் இருப்பான் செல்ல பக்கம் போ இந்த விஷயம் சம்பாவுக்கு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவன் தொலைச்சு வர வந்து அண்ணன் ஒண்ணு நான் போறேன் எல்லாம் உங்ககிட்ட மந்திரம் குட்டி சாமியாரு கூட்டிட்டு வரப்போறியா நீ சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் அண்ணன் எல்லாம் அவருக்கு Thank you.